ஏங்க நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்கலாமா? வெளியிலயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதான். ஏய், வீட்டு வேலை பார்க்கறது உன் வேலை தானே, ஏன் இப்படி சோம்பேறித்தனப்பட்டு இருக்க? இப்ப வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க முடியாது, அதெல்லாம் தண்ட செலவு. சரி, நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல? எது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீ எனக்கு கொண்டாட்டியா இல்லை நான் உனக்கு கொண்டாட்டியா? வீட்டு வேலை பார்க்கறதுலாம் உன் வேலை தான், அதை நீ தான் செய்யணும், சரியா? சரி. அண்ணே, அம்மா வாங்கம்மா. தங்கம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எனக்கு என்னம்மா? என்னம்மா, நான்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேனா? என்னெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ஏண்டா உன்னை கேட்டான்னா அவளை கேட்டானா? எல்லாம் ஒண்ணுதான்டா மோத்த. சரிம்மா, பாத்திரம் வளர்க்குறதுலாம் கொஞ்சம் இருக்கு, விளக்கிட்டு உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல கௌசி, என் பையன் ரொம்ப உனக்கு உதவியா இருக்கான் போல இருக்கு. அத்தை, அவர் நடிக்கிறாரு அத்தை. அவர் வீட்டு வேலைலாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டார். பாத்திரம் கூட கழுவுற மாதிரி நடிக்கிறாரு. வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வைங்கன்னு சொன்னேன், அதுக்கே பண்ண மாட்டாரு. இது எங்க பண்ண போறாரு? வெளியிலயும் வேலை பார்த்து வீட்லயும் வேலை பார்க்கறது முடியல அத்தை. டேய் சான், வாங்க. இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? அவனா மனுஷியா ரோபோவா? மிஷினா? அவ 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறது. சி, உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா. நானாவது வீட்டுல இருந்து வேலை பார்த்தேன், அவ வெளியிலயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வந்து வேலை பார்க்கணும். ஒரு பொண்டாட்டி மனசை புரிஞ்சிக்க தெரியாத உனக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, என் புத்திய சிறு போல அடிக்கணும். மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. என்னடா நான் நினைக்கிற மாதிரி இல்ல? ஏண்டா பொழுதன்னைக்கு அவ கூட தானே இருக்கிற? அவ இன்னைக்கெல்லாம் வேலை பார்க்கறது உங்களுக்கு தெரியாது? தெரியும் தானே? தெரியுமா? ஆம்பளை திமிரா? அவ வேலை செஞ்சு பாடுறா, அப்ப தெரியும் அவ கஷ்டம் என்னன்னு. போ, போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிரு கௌசி, நான் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க. இங்க பாடுறா, நான் போனதுக்கு அப்புறம் அவளை கஷ்டப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காத. நான் இன்னும் 2 மாசத்துக்கு இங்கதான் இருப்பேன். பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு மதிக்க கத்துக்க, புரியுதா? புரியுதுமா.